சமனர் மார்க்கெட் சும்மா போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. துவைச்சு எடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னாக்கா, ஐடி செக்டார் தான். நேத்து வந்து ஏதோ போற போக்குல வந்து யுஎஸ்ஏல வந்து ஒரு ரிசர்ச் ஃபார்ம் வந்து ஐடி செக்டார் இன்னும் அடி வாங்கும். எஸ்பெஷலி வந்து ஏஐ வந்து இன்னும் பல சாஃப்ட்வேர்ஸ் உடைய தேவைகள வந்து குறைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி மேன் பவர் எல்லாம் குறையும் அப்படின்ட்டு இருக்கிறதா திருப்ப ஒரு முறை கொளுத்தி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா செம்மையா வந்து யுஎஸ் மார்க்கெட் அடி வாங்கியிருந்தது. எல்லா மேஜர் செக்டர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1% விழுந்திருந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக வந்து அங்க அடிச்சா இங்க வலிக்கும் இல்லையா? அதே மாரி வந்துட்டு இங்க நம்ம நிஃப்டி வந்து மோர் தென் 1% வந்து 288 பாயிண்ட் வந்து இன்னைக்கு மைனஸ்ல வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில வந்து ஐடி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட வந்து ப்ரிசைஸா சொல்லணும்னாக்கா 46,088ன்னு நெனைக்கிறேன். ஸோ அங்கருந்து வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 30,000த்துல வந்து நிக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா 35% வந்து ஆல் டைம் ஹைல இருந்து வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ இது போற போக்க பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்துரும்ன்ற மாரி இருக்கு. கிட்டத்தட்ட 23,000. பட் ஒரு மேஜர் சப்போர்ட் வந்து எங்க இருக்குன்றத நான் சார்ட்ல காட்டுறேன் நானு. ஆ இட் அ இது வந்து 27,750, 28,000 வந்து அடுத்த லெவல் சப்போர்ட். ஸோ அங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி கீழே வருதுனாக்கா தென் 50%. ஸோ இதுதான் சங்கதி. ஸோ நிஃப்டி உள்ளதை பார்த்து எல்லா செக்டரில் வந்து அடி வாங்கியிருக்கு. எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை யூஸ் அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்களது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 கிளிக்கு தானே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஒன்று நான் நம்ம பார்த்துட்டே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஐபிஓவில் வந்து நேற்று எல்லாமே கம்பெனி டீட்டெயில் எல்லாமே பார்த்துருந்தோம். ஆம்னி டெக் என்ஜினியர் இது மட்டும் தான் வந்து நேற்று பார்க்கல. என்ன இன்றைக்கி தான் வந்து ப்ரீ ஓப்பன் வந்து நாளைக்கு இருந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஒரு கம்பெனி டீட்டெயில் மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வந்திருக்குன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ கார்டியம் ஐவிஎஃப் இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு 4.5x டைம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி விழுந்த வேகத்தில் பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கதி கலங்கி தான் போயிருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வர்றது வந்து சுமாராக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 0.2x ரொம்ப கம்மியாக இருக்க ஓவராலாக பார்க்கும்போது இது எப்படி இருக்குது? 25 நாளைக்கு வர டைம் இருக்குது. மேபி அட்லீஸ்ட் ஒன் டைம் கண்டிப்பாக வந்துரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தென் வந்து க்ளீன் மேக்ஸ் இதோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் 0.37 பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் நடுவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத தெளிவாக கண்டது ஒன்று. பிஎன்ஜிஎஸ் 0.53 பாருங்கள், எல்லாமே வந்து ஒன் எக்ஸ் கூட இன்னும் தாண்டலை. தென் ஆம்னி டெக் என்ஜினியரிங், ஸோ இது வந்து இது நாளைக்கு தான் வந்து ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதோட ப்ரைஸ் பின் வந்து 216 227 வந்து இருக்கும். ஸோ இதோட மினிமம் பிட்ஸ் அமௌண்ட் வந்து 14,256 இதோடைய இது. ஸோ டோட்டல் இஷ்யூஸஸ் வந்து 583 crores. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 418 கோடி. ஆஃபர் ஃபார் சேல்ன்றது ப்ரமோட்டர்ஸ் அவங்க வந்து விற்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 165 crores இருக்குது. ஸோ இதோடைய லிஸ்டிங் வந்துட்டு 5ஆம் தேதி மார்ச் 5ஆம் தேதி வந்து ஷெட்யூல் ஆயிருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ட்ராக் பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. தென் இப்போ நம்ம நேராக மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து 1% டவுனு. லார்ஜ் கேப் கிட்டத்தட்ட 1% சொல்லலாம். 0.98 243 பாயிண்ட்டு. மிட் கேப் 61, ஸ்மால் கேப் 94, மைக்ரோ கேப் 275 பாயிண்ட் வந்து மைனஸ். எல்லாமே கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் மைனஸ்ன்னு தான் காட்டணும். இதில் ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னாக்கா, மிட் கேப் அண்ட் மைக்ரோ கேப் வந்து கொஞ்சம் வந்து எதிர்பார்த்த விட ரொம்ப கம்மியாக தான் கீழே விழுந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரிகர் அப்சைட் வந்ததுனாக்கா எகைன் மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இது காட்டுது. இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக வந்து இந்தியா வைஸ் வந்து ஏறி இருக்கணும். இந்தியா வைஸ் பார்த்தீங்கன்னா 1.27% வந்து இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு நேத்தே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து மல்டி எக்ஸ்பைரி, அதாவது மல்டி எக்ஸ்பைரி அப்படின்னாக்கா நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இண்டெக்ஸ் இது நிஃப்டி மட்டும்தான். மற்ற இண்டெக்ஸ் ஆகட்டும், ஸ்டாக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி தான்.
ஸோ இன்றைக்கி வந்து எல்லா இண்டெக்ஸும் சரி, எல்லா ஸ்டாக்கும் எக்ஸ்பைரி, இது வந்து மல்டி எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்ததுக்கு ஒரு காரணம். ஸோ இன்னொன்று வந்து இந்த 2 செக்டார், இந்த 2 ப்ராட் இண்டெக்ஸ், அதாவது ஸ்மால் மிட் அண்ட் ஸ்மால் சரியாக ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கிறது பார்க்கும்போது அது ஒரு ஹோப் கொடுக்குது. அதே மாதிரி விக்ஸ் வந்துட்டு இறங்கியிருக்குது, அது ஒரு ஹோப் கொடுக்குது. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸில் இன்றைக்கி பார்க்கும்போது நல்ல அடி வாங்கினது வந்து ஆப்வியஸ்லி வந்து ஐடி வந்து 4.75% வந்து டவுனாக இருந்தது. ரியாலிட்டி 2.54, அதுவும் நல்ல ஒரு டவுனு. ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சது, ஓரளவு பாசிட்டிவாக போனது அப்படின்னாக்கா மெட்டல் வந்து நியர்லி 1%, 0.93%, அண்ட் எனர்ஜி வந்து 0.78. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% செக்டார்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவாகவும், ஒரு 50% செக்டார் வந்து நெகட்டிவாகவும் இருக்குது. ஸோ மேஜர்லி வந்து ஐடியோட தாக்கம் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஒரு பேனிக் அமௌண்ட் ஆகும்போது எல்லாருமே சும்மா இருந்த நல்ல செக்டர் கூட வந்து விழ தான் செய்யும். ஸோ அந்த வகையில் வந்து இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது அந்த ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஓரளவு தாக்கு பிடிச்சது பார்க்கும்போது இன்னும் சென்டிமெண்ட் வந்து கொஞ்சம் திரும்ப வந்து ரீகெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே சார்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக பாருங்க, நான் சப்போர்ட் வந்து 25,425 சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எக்ஸாக்டாக க்ளோஸிங் அங்கே தான் வந்திருக்கு. என்னவோ வந்து அளந்து வச்ச மாதிரியே வந்து அங்கேயே வந்து முடிஞ்சிருக்கு. என்னுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இதுதான் போட்டிருப்பேன் நான். எக்ஸாக்டாக அண்ணா சொன்ன அதே இடத்துலயே வந்து எனக்கு வந்து க்ளோசிங் வந்திருக்கு. பட் வந்து பிரேக் ஆகி கீழே வரல. ஸோ பிரேக் ஆச்சுன்னா அடுத்து வந்து 24,600 வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் ஹியூஜ். பார்க்கலாம் எப்படி இங்கிறது தாக்கு பிடிச்சி மேலே வருதா அப்படின்றத. தென் பேங்க் பொறுத்த வரைக்கும் வந்து அகெயின் அது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வந்து இந்த எடுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல ஒரு லெவலில் தான் இருக்குது. நியர் ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது. தென் ஐடி வந்து நேற்று சொல்லியிருந்தேன் 31,000 தான் இதோடைய சப்போர்ட் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பனிங்கே சப்போர்ட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபர்தராக டவுன். ஸோ இது வந்து நம்ம மந்த்லியில் வச்சு பார்க்கும்போது என்ன கிளியராக தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து இங்கே தான் 27,500. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தோணுது. ஐடி செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கு தகுந்த மாதிரி மைண்டில் வச்சுட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க. தென் ஸ்மால் கேப் வந்து அகெயின் இந்த டெய்ல் பார்க்கும்போது வந்துட்டு நல்லாவே ஒரு புல்லிஷ்னஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட்டு காட்டியிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பில் இருந்த அளவுக்கு வந்து இது விழலை. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஓரளவு பார்க்கும்போது வந்து நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஜோன்லேயே இருந்தால் கூட வந்துட்டு அப்ரப்டாக கீழே விழாதுன்ற மாதிரி தான் தோணுது. பட் ஒரு கிராஜுவலாக வந்து கீழே வரும். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். தென் நம்ம பெரிய என்னென்ன யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த 48,800 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அது. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே தான் முடிஞ்சிருக்காங்க. என்னுடைய பழைய வீடியோவில் போய் இதே தான் போட்டிருப்பேன் நான். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து அந்த இடத்துலயே வந்து சப்போர்ட்டை வந்து நின்றுருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னாக்கா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 48,000 தான். இங்கேருந்து வந்து ஒரு 800 பாயிண்ட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே வந்துடும். ஸோ நேற்று வந்து டவ் 821 பாயிண்ட் மைனஸு, S&P 500 வந்து 71 பாயிண்ட்டு, தென் நாஸ்டாக் காம்போசிட் வந்து 258 பாயிண்ட், மோர் தென் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1% வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சப்போர்ட்டில் இருக்குது. அதே மாதிரி S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் வந்து 6,800. இது வந்து நேற்று பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செஷன் வந்து சூப்பராக இருந்தது. தென் கரெக்டாக வந்து அந்த சப்போர்ட்டில் இருந்து வந்து ரெசிஸ்டன்ஸ் இங்கே. இது சப்போர்ட் எடுத்து மேலே போகணும் எதிர்பார்த்தது. அகெயின் வந்து அங்கேருந்து கீழே வந்திருக்கு. அகெயின் 6,800 வந்து அகெயின் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். தென் வந்து ஐடி ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் ஜோன் நோக்கி தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து இப்போது இதில் யுஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது வந்து அதுவும் கொஞ்சம் நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா யுஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் வந்து லைட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம். ப்ராஃபிட்டில் ஏதாவது இருக்கீங்கன்னாக்கா அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு கேஷில் இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஃப்ரெஷ் லாங் எடுக்கிறது வந்துட்டு வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆன பிற்பாடு எடுக்கிறது உசிதமாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அட்ரஸ் பண்ணலாம்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கூட வந்துட்டு அந்த 1000 அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனில் நீங்கள் கொடுத்த ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும். வரலாற்றில் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அமையும். அதனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய். தேங்க் யூ.